ஸ்ருதி, டாடி இப்ப இந்த பாட்டை ஃபுல்லா பாடுறேன், நீ ஒரு தடவை கேளு. ம் தேவி சரஸ்வதி தாயே தாயே, தேவி சரஸ்வதி தாயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே, வீணையில் நாதமாய் நின்றார், 4 வேதங்கள் நான் பாடத் தந்தார். தேவி சரஸ்வதி தாயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே. விரியும் ஒரு வெண்கமலம், அதில் தெரியும் உன்னுருவம், மனம் குளிர கண்டேனே அம்மா. உன் வீணை நாதத்தில் ஏகாந்த மௌனத்தில் உயிர் கலந்து நின்றேனே அம்மா. சரண் புகுந்தேன் உன் பாதம் அம்மா. தேவி தேவி சரஸ்வதி தாயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே. பொதிகை மலை தமிழாக, பறவைகளின் இசையாக, இதயத்தை தாலாட்டும் அம்மா. அழகெழுதும் உன் வண்ணம், அதில் கரையும் என் நெஞ்சம், அடிபணிந்து நின்றேனே அம்மா. அடி எடுத்து தந்தாயே அம்மா. அம்மா தேவி சரஸ்வதி தாயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே, வீணையில் நாதமாய் நின்றார், 4 வேதங்கள் நான் பாடத் தந்தார். தேவி சரஸ்வதி தாயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே, நெஞ்சிலாடும் நிலா ஒளி நீயே. சூப்பர் டாடி, சூப்பர். சூப்பரா இருக்கு. இப்ப பாடலாமா? பாட்டு கேட்க நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு பாட வரல டாடி. எனக்கு பாட்டு பிடிக்கல. எப்படி வரும்? பாட்டு சொல்லி கொடுக்க சொன்னா ஒவ்வொரு லைனா சொல்லி கொடுக்கணும். மொத்தமா ஒரு பாட்டை பாடினா இவ எப்படி பாடுவா? உங்களுக்கு இவ பாடக்கூடாது கார்த்திக். இதுவே உங்க அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா எவ்வளவு பொறுமையா உட்காந்து பாட்டு சொல்லி கொடுத்திருப்பீங்க. ஏய் வேண்டாம், அண்ணனை பத்தி பேசாத. ஏன்? பேசினா என்ன? அப்படித்தான் பேசுவேன். ஸ்ருதிக்கு ஒழுங்கா லைன் பை லைனா சொல்லி கொடுங்க. ஏன் முடியாதா? அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு நான் சொல்லி தரேன். நாளைக்கு இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆடுவீங்க. நாளைக்கு வீட்டு பக்கமே வரமாட்டீங்க. ஸ்ருதி ஏன் டயர்டா இருக்கா, நீயே பாரு. இப்படிலாம் எஸ்கேப் ஆனா கோயில ஸ்ருதி பாட மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா பாடுவா. நீங்க பாடின பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இத வச்சே நான் பாட வைக்கிறேன். ஸ்ருதி வா. எழுந்துரு. சொன்னா கேளு காதம்பரி. ஏய் காதம்பரி ப்ளீஸ்.